ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரோன் ஆஃப் சீரில் எபிசோட் 187 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் லவ் ஃபைட்டு அந்த மாதிரி பயங்கரமான எல்லா சம்பவங்களுமே இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ போன எபிசோட ப்ரிவியூ காமிச்சிட்டு இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் போகிறாங்க. ஸோ இந்த எபிசோட டைட்டில் போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மூன் டீமன் அவனு பார்த்தீங்கன்னா கையில் ஸ்டார்ஸ் வச்சுட்டு ஸோ இந்த 5 பேரில் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்கன் ஸ்டார் கண்டிப்பாக அவங்க இறந்து போயிடுவாங்க. இந்த 5 பேரில் யார் இறக்க போகிறாங்கன்னு கூடி சீக்கிரம் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு அவனு இருக்க. இந்த பக்கம் யாரெல்லாம் மேட்சுக்கு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லின்னு நம்பர் ரோஸ் 2 பேர் வந்திருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா நார்மல் மக்கள் நிறைய பேர் நம்ம லின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல நிறைய பேர் வந்திருக்கான். இந்த பக்கம் பார்த்தா அந்த டீமன் கார்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவான்லி அவன் தான் வந்திருக்கான். இடத்துல அவன் சொல்லிட்டு இருக்கான், போன டைம் உங்களை விட்டுட்டான், அந்த டைம் கண்டிப்பாக கொண்டுருவோம்னா. உடனே அந்த பக்கம் லின்னு எல்லாத்தையுமே பில்லை கொடுத்துட்டு இந்த பில் உங்களோட ஸ்பிரிச்சுவல் பவரை என்ஹான்ஸ் பண்ணுங்க, எல்லாருமே குரூப்பாக பேட்டில் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த டீமன் கார்டு யுவான்லி இவனை நானும் ரோஸும் பார்த்துக்கிறேன், மற்றவங்க நீங்கள் சண்டை போடுங்க அப்படின்ட்டு. ஸோ 2 பேர் சண்டை போயிருக்க அவன் என்னன்னா அசால்ட்டா உங்க எல்லாரையுமே நான் கொஞ்சம் விளையாடிட்டு கொல்ல போறேன் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான தண்டர் அட்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம லின்னு நம்ம ரோஸ் மேலே அடிக்கலாம். 2 பேர் தப்பிச்சு போறாங்க. ஸோ என்னோட ஃபுல் பவர் நம்ம தெரியாது, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் என்னன்னு பார்ப்போம். ஸோ பார்த்து தான் சண்டை போகணும் அப்படின்ட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம லின்னு என்ன பண்றான், ஃபீனிக்ஸ் பேர்டை வர வச்சு அட்டாக் பண்ற மாதிரி டைரக்டா அட்டாக் பண்றான். இது பார்த்தீங்கன்னா அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. அவன் என்ன பண்றான், ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ட்டு எலமெண்டல் மேஜிக் வச்சிருக்கான். அதனால திடீர்னு அட்டாக் பண்ண பார்க்க ரோஜா பூ இதழ்களா பரவும். என்னடா திரும்பி போக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்க. அவன் அசால்ட்டா சும்மா தட்டி விடுற மாதிரி தட்டி விடும், தெரிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அழுகு போகிறதுல இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஆட்டத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், பொசிஷன் ஸ்வாப் அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறான். அதாவது ஒருத்தர் சோலை இன்னொருத்தர் மனுஷனோட சோல் டீமனோட சோலும் மனுஷனோட மாத்திரான். அதனால பார்த்தா அந்த டீமன் பார்த்தீங்கன்னா மனுஷ உருவத்துக்கு மனுஷனை கொன்றுது, மனுஷனோட சோலை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இது போக எல்லாருமே இவன் எப்படி இந்த லெவலுக்கான மேட்சுக்கு யூஸ் பண்ண டென்ஷனாக வர இடத்துல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷ உருவத்து டீமனாக பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்தடுத்து ஒரு கொல்ல போகுது. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே அவன் ஹியூமன்ஸ் அப்புறம் மனுஷனோட சோலை மாற்றி பார்த்தீங்கன்னா விளையாட்டுருக்க. ஸோ ஒருத்தர் கொல்ல போக நம்ம ரோஸ் காப்பாற்றுறோம். அந்த பக்கம் நம்ம லின்னு வரும். இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா நம்ம லின்னு ரோஸ் 2 பேரோட சோலுமே மாறிடுச்சு. ஸோ நம்ம லின்னு எந்திரிச்சு பார்க்குற இடத்துல என்ன உடம்புல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு தொட்டு பார்த்துட்டு என்னடா லின்னுக்கு ஒன்றுமே புரியல. அதை பார்த்தவொடனே இந்த இடத்துல அவனும் இல்லை இது இப்படி இருக்கக்கூடாது, எப்படி என்ன ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னு அவனுக்கு புரியாமல் பார்த்துருக்கேன். இந்த பக்கம் ரோஸே லின்னு என்னடா ஆச்சு நம்ம மாறிட்டோமா அப்படின்னு 2 பேருமே சரியான ஷாக்கு. இந்த பக்கம் அவனும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பிடிச்சி கொள்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இந்த இடத்துல என்னதான் ரோஸ் பவர் யூஸ் பண்ண முடியல. அவனும் சொல்லிட்டு இருக்க இடத்துல ஸோ உங்களை வச்சு விளையாடுறது போதும், சீக்கிரம் உங்களை கொல்ல வேண்டியதான் அப்படின்னு அவனை பார்த்தா வெறி கொண்டு பார்த்தா கொள்றது ரெடியாக இருக்கான். 2 பேரும் தூக்கிட்டு பண்ணுற உங்கள் ஸ்வாரை எப்படி வர இது சொல்லிட்டு போடி அப்படின்ட்டு அவனை கத்திட்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் நீ ஃபீல் பண்ணுறான் அப்படின்ட்டு இந்த இடத்துல ரோஸும் கத்திக்கிட்டு இருக்கா. உன்னோட மெட்டல் அது எப்படி வர இது அப்படின்னு இருக்க. உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணால் இந்த பக்கம் இந்த லின்னோட கிறிஸ்டல் திடீர்னு தவற வர போக உடனே பார்த்தா நம்ம ரோஸ் கேட்பா இந்த இடத்துல ஏன்டா இது ஒழுங்கா அதுவே பறக்காடா, நம்ம ஸ்பிரிச்சுவல் யூஸ் பண்ணி பறக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஜஸ்ட் மிஸ்ல கீழே விழ போனதை பார்த்தா பிடிச்சிருப்பா. அதை பார்த்து நம்ம லின்னு அது என் குடும்பத்தோட பாரம்பரியம், அது லெகசி இருக்குடி, கொஞ்சம் அதை உடச்சிடாம கொஞ்சம் பார்த்துக்கேன் அப்படின்னு இருக்க. என்ன லெகசி, உங்க பச்சை முடி ஃபேமிலிக்கு ஒரு லெகசியாரா அப்படின்னு அவளுக்கு கிழிக்கிறான். அந்த ஸ்வாடு எக்கச்சக்கமான வெயிட்டுது. புள்ள என்ன இந்த ஸ்வாடு இந்த வெயிட்டுக்கு எப்படி ஒத்தையில் யூஸ் பண்ணிக்க முட்டா பையில ஸ்பிரிச்சுவல் பவர் யூஸ் பண்றா அப்படின்ட்டு அவளும் திட்டுறா. ஸோ இந்த சாக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டீமன்கான அட்டாக் பண்ணி தூக்கி அடிக்கப்படுற. ஸோ நீங்களாம் திருந்த மாட்டேங்க, கண்டிப்பாக உங்களை கொல்ல போறோம் அப்படின்ட்டு அவனுக்கு ஜட்மெண்ட்டை யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான சுழல் இது பண்ணி நம்ம லின்னையும் பிடிச்சி உள்ள போட்டு போறதுல உங்க கூட விளையாடுறது ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ற எக்கச்சக்கமான மரம் அந்த ரூட்ஸ் அந்த கொடி அதை வச்சு பார்த்தீங்கன்னா விடாம அட்டாக் பண்றக்க. ஸோ இவங்க 2 பேரும் பாடி ஸ்வாப் ஆகிட்டு அவங்க பவர் ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ண முடியல. கிட்டத்தட்ட எந்த அட்டாக்கும் இல்லை, அடி மட்டும் தான் தொட்டு வாங்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் எடுத்து ஓடிக்கிட்டு இப்படியே போயிட்டு இருக்க. அந்த இடத்துல சரி ஓகே உங்களை சீக்கிரமா கொல்ல வேண்டியது அப்படின்ட்டு அவனு பார்த்தீங்கன்னா ஐஸ் எலமெண்ட்டை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி விடாம அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கடத்துல பார்த்தீங்கன்னா சுத்தி வளைச்சிட எக்கச்சக்கமான ஐஸ் நிடிச்ச மேல உருவாக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் லின்னு ரோஸ் இந்த பிடிச்சிக்குவோம் வெப்பன் அப்படின்னு மாத்தி தூக்கி போடுவாங்க. ஆனா அவங்க கை கிடைக்கிறதுக்குள்ள அந்த ஐஸ் மேல பட்டதும் தூரமா போய் விழுந்துச்சு. எக்கச்சக்கமான ஐஸ் அவங்க இறந்துட்டு இருப்பாங்க நினைச்சு இவனும் திரும்பி போறான். திடீர்னு பின்னாடி ஒரு பயங்கர கொடூரமான அட்டாக் இருக்குது. ஸோ ஏடான்னு பார்த்துருக்கேன் அந்த இடத்துல
அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணுறது நம்ம ரோஸ். ஸோ இவனை வந்து நீங்கள் வந்து சாக போகிறீங்க அப்படின்ட்டு திரும்ப வந்து இந்த ஹுட் ஆண்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண. பட் இவங்க 2 பேரும் ஆல்ரெடி அவங்க உடம்புக்கு அவங்க வந்து வந்துட்டாங்க. அதனால அவங்க பவரில் பார்த்தா கோயிலாக அடிச்சு செதற விட்டுருக்கு. எப்படிறான்னு பார்க்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனோட க்ரௌன், இவனோட பையன் இருப்பால அவனோட க்ரௌன் இருக்கும் அந்த இடத்துல. அந்த க்ரௌனை பார்த்தீங்கன்னா இதனால தான் நீங்கள் மாறி இருக்கலான்னு வந்து யோசிச்சுட்டு இருக்க. ஸோ அந்த க்ரௌனை 2 பேரும் தொட்டதுனால அதனோட பவர் யூஸ் பண்ண 2 பேர் ஸ்வாப் ஆயிருப்பாங்க, இல்லை இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணிருப்பான். அடுத்த செகண்ட் வந்து விட்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு லின்னும் கையில் பவரை கேதர் பண்ணிட்டு ஃபீனிக்ஸை வர வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல லின்னோட பவர் இன்னோட அதிகமாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவனும் விடாம அட்டாக் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அதில். ஸோ உங்களால் உங்கள் ஹியூமன்ஸால் இந்த லெவலான மேட்சுக்கு யூஸ் கூட பண்ண முடியாது அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், வெப்பனை பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கான். இவ்வளோ நேரம் நார்மலாக இந்த பவர் அவன் வெப்பனை யூஸ் பண்ண அவனால் எந்த எலமெண்ட்டை வேணாலும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஈவன் சோல்ஸையுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறான். ஸோ லின்னோட ஃபீனிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் கொடூரமான ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் கிட்னாப் பண்ணதில் அவன் பவர் மேனோட ரொம்பவுமே வந்து அதிகமாக இருந்துச்சு. நேரத்தில் இந்த வெப்பனை யூஸ் பண்ணதுலான் இருக்கா. கிட்டத்தட்ட அந்த ஃபீனிக்ஸை பிடிச்சி வச்சிருந்தான் சுத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணுறக்கு. அந்த இடத்துல ஃப்ளேம் எல்லாம் தெரிச்சுக்கிட்டு பார்த்தா வந்து போக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல அவனை சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த லெவலான மேஜிக்காக மனுஷங்களால் யூஸ் பண்ணவே முடியாதுன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சுப்ரீம் மேஜிக் இந்த வார்த்தை கேட்டவுடனே லின்னுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா நான் போகிறோம். ஸோ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுப்ரீம் மேஜிக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. அப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எது மேஜிக் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அது வந்து ஒவ்வொருத்தங்களை பற்றி மாறும். உனக்கு என்ன மேஜிக்கா தெரியுதோ அதான் அப்படி இருக்க. திடீர்னு அந்த மேஜிக் வந்து அவர் கட்டுப்பாடு இல்லாமல் போவா. இந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி வந்து பையனை காப்பாற்ற அவனை இங்கே வந்து தூக்கி போடு அப்படின்ட்டு அவனுக்கு கத்த ஆரம்பிக்க. அந்த வெடி விபத்தில் அந்த அல்டிமேட் ஃபயர் மேஜிக் வெடி விபத்தில் அவங்க அப்பா அவங்க அம்மா 2 பேருமே இறந்துருப்பாங்க. லின் மட்டும்தான் அவன் உயிரோடு இருப்பான். அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா லின் மைண்ட்ல இப்போ வந்து ஓட ஆரம்பிக்குது. லின்னோட கான்சன்ட்ரேஷன் பேட்டில் ஃபீல்டு இல்லைன்னு உடனே பார்த்தீங்கன்னா ரோஸ் பார்த்தா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறான். அவனும் கேட்டுக்கான், டே இந்த நேரத்தில் எதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு வந்து விடாமல் ரோஸும் பார்த்தா வந்து வர ஐஸ் டீடைல்ஸை பார்த்து அவ்வளோ டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல ஒரு இடத்துல அவ்வளோ ஒரே ஆரம்பிக்க நம்ம லின்னு போய் சப்போர்ட் பண்ணுறான். இந்த இடத்துல சொல்லிருக்கான், ஸோ நீங்கள் 2 பேர் வந்து ஒன்றாவே சாகுங்க அப்படின்ட்டு 2 பேரும் சூழலில் மட்டும் எக்கச்சக்கமான அட்டாக். ஸோ இதில் ரோஸும் பார்த்தீங்கன்னா வேறு அட்டாக் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ண. பட் இருந்தாலும் அந்த யுவான்லி அவங்ககிட்ட ஒன்றும் வேலைக்கு ஆகல. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பாம்புகளை வர வச்சு பார்த்தீங்கன்னா ரோஸை கொள்றதுக்காக கிட்டத்தட்ட வந்து சாகர நிலைமை போயிடும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து லின்னுக்கு தோணும் இந்த இடத்துல, ஸோ ஓகே நான் அந்த மாதிரி சுப்ரீம் மேஜிக் எங்கள் அப்பா கண்டுபிடிச்சு நான் ஒரு டைம் தான் பார்த்துருக்கேன். இந்த இடத்துல என்னோட ரோஸ் என்னோட லவ் அவளுக்காக நான் கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து மேஜிக்கை யூஸ் பண்ண ஆச்சு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அப்டேட்டாக இருக்கேன். ஸோ அந்த சுப்ரீம் மேஜிக்கையும் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் கண்டிப்பாக நான் லவ் பண்ணுறவளை நான் காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு தலைவனே பார்த்தீங்கன்னா அந்த சுப்ரீம் மேஜிக்கை பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சுப்ரீம் மேஜிக்கோட பவர்னால பார்த்தீங்கன்னா வந்து லின்னோட அந்த ஃபயர் வந்து ரொம்பவுமே அதிகமாகவும் கொஞ்சம் அவனை அந்த எக்கச்சக்க பாம்புகளை ஒன்றா கட்டி போட்டு கிட்டத்தட்ட வெடிக்க வச்சிடறான் அந்த இடத்துல. ஸோ அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து ஒரு மின்னல் பார்த்தீங்கன்னா வந்து லின்னு கையில் அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல, யோன்லி நீ சொன்ன மனுஷங்களோட இந்த லெவல் சுப்ரீம் மேஜிக் ஆப்டைன் பண்ண முடியாது, இதை பாருடா அப்படின்ட்டு தலைவனை பார்த்தீங்கன்னா வந்து ஃபீனிக்ஸை பயங்கர கொடூரமா ரொம்ப பெரிய சைஸ்ல பார்த்தா உருவாக்கிட்டு இருக்க. இதை பார்க்குற இவனு வந்து பீக் லெவல் 9th கிரேட் அட்டாக்கா. ஆனால் அதை ஃபுல்லாக பண்ணுற அளவுக்கு வந்து உங்ககிட்ட வந்து பவர் இல்லை. உனக்கு எனக்கு டிஃப்ரெண்டாக பாரா அவனும் அவனோட பவரை கொடூரமாக பார்த்தா வந்து யூஸ் பண்ணிருக்க. இந்த பக்கம் இன்னொரு பக்கம் அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அவனு பார்த்தா அவன் சுப்ரீம் அட்டாக் பார்த்தா லான்ச் பண்ணுறான். இப்படியே 2 அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா வேகமாக மோதிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல 2 அட்டாக் நடுவில் பவர் ஃபேஷன் கொடூரமாக பார்த்தா வந்து நடக்க ஆரம்பிக்கல. உன்னால கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். லின்னு உடனே வேற ஒரு ஃபார்மேஷனை பார்த்தா வந்து உருவாக்க ஆரம்பிக்கிற. அந்த அட்டாக் அப்படியே வந்து ஒன்னா ரவுண்ட் பாலா மாற்றி அதை அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஒட்டுமொத்த ஃபயர் நினச்சி அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து லின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ரிவர்ஸில் அடிப்பாம இருக்கு. இதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒன்றும் புரியாது. அவன் டிஃபெண்ட் பண்ணுறது தூக்கி அடிக்க அந்த ஃப்ளேம் அவனை எரிக்க ஆரம்பிக்குது. எப்படி இது சாதிக்க நீ எப்படி இது ரிவர்ஸ் பண்ணு கேட்டிருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்க அப்பா சொல்லியிருப்பாரு, அப்பா சுப்ரீம் மேஜிக்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். அது உன்னோட பார்வையை பொறுத்து இருக்கு, உன்னோட விஸ்டம் உன்னோட பார்வை தான் வந்து சுப்ரீம் மேஜிக் அப்படின்றவே சொல்லியிருப்பாரு. நம்மளோட விஸ்டம் தான் நம்மளோட சுப்ரீம் மேஜிக், அதனால தான். ஆனால் இந்த வாய்ப்புக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து மாஸ்டர் தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா வந்து என்னால் முடியல, உண்மையிலேயே பார்த்தா வந்து ஒருத்தர் இந்த லெவல் மேஜிக்கை ரீச் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அந்த டீமன்கான யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஞாபகம் வந்து நம்ம லின்னுக்கு வந்து வருது. ஸோ நம்ம ஹீரோவை பற்றி யோசிச்சு பார்க்குற லின்னு வந்து நினைப்பான். ஸோ கேப்டனுக்கு இருக்கிற சன் மூன் ஷீல்டு, அந்த ஷீல்டை ஸ்டடி பண்ண கொடுத்தனால மட்டும்தான் இந்த டெக்னிக்கெல்லாம் உருவாக்க முடிஞ்சுட்டு இருக்கேன். இவன் யோசிக்கிறான், உண்மையிலே ஒரு மனுஷன் இந்த லெவல் சுப்ரீம் மேஜிக் ஆப்டைன் பண்ண என்னால் நம்ப முடியல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீமன் காட்டோட க்ரௌன் பவர் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த மேஜிக்கை யூஸ் பண்ண எதிர்பார்க்கலன்னு இருக்கேன். இந்த பக்கம் லின்னு உடனே பறந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேமை வச்சு பார்த்தீங்கன்னா எரிக்க ஆரம்பிக்கிறான். உன்னை வந்து என்னோட கூட்டு போயிடுற 2 பேருமே இறந்து போயிடலான்டா அப்படின்ட்டு அவனை செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா. கிட்டத்தட்ட ஃபுல்லாமே எரிஞ்சு போயிடும். அந்த பிளாஸ்ட் பயங்கர
கொடூரமாக பார்த்தீங்கன்னா வந்து அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ லின்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து வந்து விழுக்க எல்லாருமே வந்து என்னாச்சு லின் இறந்துன்னு பார்த்துருக்க லின்னால சுத்தம் முட்டிலாம் போட்டமெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு லைட் தெரியுதுன்னா திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம ரோஸ் வந்து அப்சல்யூட் டிஃபென்ஸ் அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லின்னை பார்த்தீங்கன்னா வந்து அப்படி கட்டி பிடிச்சி நிற்க வைப்பா. நீ கவலைப்படாத உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்ட்டு. இந்த பக்கம் அவள் யோசிச்சு பார்க்குறா. அவளும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டைம் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் டிஃபென்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பா. ஆனால் வந்திருக்காரு அவரோட மாஸ்டர் வந்து வருவார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லின் வந்து கேட்பா, மாஸ்டர் என்னால் ஏன் வந்து இந்த ஒரு அப்சல்யூட் டிஃபென்ஸ் இதை வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு வந்து அவர் வந்து சிம்பிளாக சொல்லுவார். ஸோ வந்து ரோஸ் நீ உண்மையிலேயே யாரையாவது ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் இந்த அப்சல்யூட் டிஃபென்ஸ் உனக்கு வந்து வரும். அது வந்து உன்னோட எண்ணத்தினால வருது. நீ ப்ராக்டிஸ் பண்ண நினச்சிட்டு பண்ணலாம், அது வராது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சு பார்த்து ரோஸ் வந்து உண்மையிலே கரெக்டான நேரத்து தான் இது வந்து ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்ட்டு அவ வந்து நம்ம லின்னு வந்து சொல்லுவா. நீ கவலைப்படாத, கடைசி வரைக்கும் உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு. உடனே நம்ம லின்னு நீ வந்து இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்டியன் நைட் அப்படின்ற கையை பிடிச்சி பார்த்தா ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேருவாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் அவங்க ரெண்டு பேரும் சைடில் எரியிற மாதிரி காமிச்சு இந்த ஒரு சீனை கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த 5 ஸ்டாரில் 2 ஸ்டார் வந்து தப்பிச்ச மாதிரியும், அதாவது நம்ம சோசியல் அவங்க 2 பேர் உயிர் பொழிச்ச மாதிரியும், மீதி இருக்கிற 3 பேரில் ஒருத்தர் கண்டிப்பாக இறந்துருவாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து மூன் டீமன் பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அப்பாய்ஸ் பிளேஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து காட்டுறாங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல வெளியே இது எந்த இடம் அப்படின்னா வந்து ஸோ இந்த இடத்துல மூன் டீமன் காட்டிருக்கா இல்லையா அவருக்கான ஒரு இடம். ஸோ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அசாசின் டெம்பிளோட ஃபர்ஸ்ட் லீடர் அவங்க வந்து நம்ம ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஸோ 1000 வருஷமாக வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாத டாஸ்க் ஒன்று இருக்குது, அதை மட்டும் வந்து 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணா என்னோட ஸ்டார் டவுன் உனக்கு தரேன் அப்படின்ட்டு. ஸோ மூன் டீமனோட பவர் சோர்ஸே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டினி ஆஃப் வில் இதுதான். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூன் டீமன் கிட்டத்தட்ட இந்த ஸ்டார் ரீமில் ஒரு கட்டவுள் மாதிரி எல்லாத்தையுமே அவனால் வந்து கண்ட்ரோல் பண்ண வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து இந்த ஸ்டார் ரீம்லேயே மட்டும் இல்லை, ஸோ மனுஷங்களோட வாழ்க்கை அவங்களோட விதி அவங்கள பார்த்து அங்கே வந்து டெலபோர்ட் பண்ணி இங்கே வந்து கொண்டு வரது இது எல்லாமே தான் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்களோட டெஸ்டினி அவனால் கம்ப்ளீட்டாக அழிக்க வந்து முடியும். இந்த லெவலுக்கான சுப்ரீம் லெவலுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த வந்து டெஸ்டினி ஆஃப் வில் இதுதான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம மட்டும் இதை வந்து அழிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே வந்து மாற்ற முடியும். நடந்துக்கிட்டு இருக்க இந்த டெத் அரேனா நான் மாற்ற முடியும்னு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இடத்துல வந்து இந்த அசாசின் டெம்பிளோட ஃபர்ஸ்ட் லீடர்ட்ட மூன் நைட் டெம்பிள் நைட் மிஷின் அப்படின்னு இருக்க. இது இம்பாசிபிள் மிஷினாக இருந்தாலும் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் செஞ்சு தான் ஆகணும், நான் பண்ணுறேன். இதில் இருக்க பிரச்சனை எப்படின்னா இந்த டெஸ்டினி ஆஃப் வில் இதுக்கு பாதுகாப்பாக கிட்டத்தட்ட இந்த ரிலீம் ஸ்டார் ரிலீம் இருக்கிற பல இடங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த டெமி காட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்கான். இந்த 4000 வருஷமாக சேர்த்து வந்து வச்சு தடுத்து விட்டுருப்பான். நெக்ஸ்ட் சீன் அவங்கள பார்த்தீங்கன்னா வந்து ஓகே பேசிட்டு அவங்களும் அட்டாக் பண்ணுறதுக்கு உள்ளே போக. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனும் வெப்பனை எடுத்துகிட்டு வந்து உள்ளே போகிறான். அந்த டெமி காட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க வரதை சென்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா விடாமல் அட்டாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இறங்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் அட்டாக் பண்ண வர அந்த சின்ன கேப்பில் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்ப்பான். ஸோ சீனியர் எனக்கு எல்லாமே புரியுது, ஆனால் அந்த ஒரு ஸ்டார் அந்த வீலில் இருக்கிற அந்த ஸ்டார் அது மட்டும் ஏன் ரொம்ப கருமையாக ஒட்டஞ்சு போயிருக்கு அப்படின்ட்டு ஹீரோவை கேட்குறதோட இதார இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. ஸோ அடுத்த எபிசோட் கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும். யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணுங்கிறத சொல்லிட்டு போங்க. ஸோ முக்கியமான விஷயம் ஏன்டா வந்து வீடியோ